today's topic difference between diclofenac sodium and diclofenac potassium. First diclofenac na enna non-steroidal anti-inflammatory drug. நம்ம அடிக்கடி intake பண்ற drug எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? Pain, swelling, inflammation. It is highly used drug, commonly used drug, OTC drug. அதாவது over the counterல வாங்குறோம். It is used in both acute pain and chronic pain. அதாவது டெம்பரவரியா இருக்கிற பெயின், headache, migraine, back pain, joint pain. chronic painனா ரொம்ப வருஷமா இருக்கிறது, osteoarthritis, rheumatoid arthritis, அந்த மாதிரி chronic inflammatory conditionலையும் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ட்ரக் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் இது ஒரு NSAID. இது எப்படி வேலை செய்யணும்னா ஒரு என்சைமை இன்ஹிபிட் பண்ணும், அதாவது சைக்ளோஆக்சிஜனேஸ். அதுக்கு 2 ரிசப்டார் இருக்கு, COX-1, 2. இந்த 2 ரிசப்டாரையுமே இது பிளாக் பண்ணும். ஸோ இந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறதுனால ப்ரோஸ்டாக்லாண்டின் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். அது ரிலீஸ் ஆகலைன்னா இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் வெளில வராது, அதாவது ரிலீஸ் ஆகாது. கம்மிங் டு டுடேஸ் டாபிக், diclofenac sodium versus diclofenac potassium. Diclofenac தான் இங்கே ஹீரோ. ஸோ diclofenac is going to reduce the pain, swelling and inflammation. But the sodium, potassium அது கூட ஆட் பண்ணக்கூடிய அந்த salt is creating a major difference. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது மெயின் ஹீரோ diclofenac தான், பட் இந்த சோடியம் பொட்டாசியம் இதில் என்ன நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வருதுன்னு பார்க்க போகிறோம். diclofenac சோடியம் எடுத்தால் ஸ்லோ அப்சார்ப்ஷன், ஸ்லோவாக அப்சர்வ் ஆச்சுன்னா லேட்டாக தான் அது ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால டிலேட் ஆன்செட். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா க்ரானிக் பெயின். ஏன் அப்படின்னா அது ரொம்ப நேரமாக ஆக்ஷனில் இருக்கும், ப்ரொலாங்ட் ஆக்ஷன் இருக்கும். அதுதான் diclofenac சோடியம். இதே கம்மிங் டு diclofenac பொட்டாசியம் பார்த்தா சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும், ரேப்பிட் அப்சார்ப்ஷன். ரேப்பிடாக அப்சர்வ் ஆனால் என்ன ஆகும்? ரேப்பிடாக வேலை செய்யும், ரேப்பிட் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். எதுக்கு யூஸ் ஆகும்? அக்யூட் பெயின், அதாவது இமீடியட் ரிலீஃப் கொடுக்கும். மைக்ரேன், டென்டல் பெயின், பேக் பெயின் டக்குன்னு ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா diclofenac potassium is more beneficial than sodium.